ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் நடக்க போகுது அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்லிடுறேன். ஒரு லேண்ட் வாங்கணும்னு பார்க்கும்போது நீங்க வந்து ஒன்று டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கணும், இல்லாட்டி சிஎம்டிஏ அப்ரூவ்டு இருக்கணும். இந்த லேண்ட் இல்லை, எந்த அப்ரூவலுமே இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு வாங்கவே கூடாது. ரெண்டாவது, இந்த லேண்டுக்கு ஈஸி இல்லை நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது அப்படின்னாலும் தயவு செஞ்சு அந்த லேண்டை வாங்காதீங்க. மூணாவது, ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்ல இல்லாம எந்த விஷயத்தையும் புரோக்கர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காகலாம் செய்யாதீங்க. கண்டிப்பா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரிட்டன் டாக்குமெண்ட்ல கண்டிப்பா இருக்கணும். நாலாவது, இதெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குதா இந்த ஸ்கீம் வழியா, நீங்க எய்தர் ஸ்டேட்டா இருக்கட்டும் சென்ட்ரல் ஸ்கீமா இருக்கட்டும், இதெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணாம வாங்கவே கூடாது. அஞ்சாவது, மறந்துடாதீங்க, உங்க நேமை கண்டிப்பா அந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்ததுன்னா நிறைய விஷயத்த சேவ் பண்ணலாம். ஆனா செக் பண்ணாம வாங்கினா நம்ம நிறைய இடங்கள்ல ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பா செக் பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வரப்போகுது இந்த இடம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே காசு பறிச்சு ஏமாத்துற விஷயங்களை செய்திகள்ல நம்ம நிறைய பார்க்குறோம். அது எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறது கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் போய் ஆத்தரைஸ்டாகவே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க, அதுதான் நல்லது. ஃபைனலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பையராக இருந்தால் தயவு செஞ்சு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாலேயோ இல்லை சிஎல்எஸ்எஸ் நம்ம பார்த்ததுலையோ நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு அப்ளை பண்ணி வாங்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது.